द्रक्कणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயமான தியான யோகத்தை நான் பார்த்து வருகின்றோம். இதில் அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு பகவானுடைய பதிலை நாம் பார்த்து வருகின்றோம். அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன? இந்த காலத்தில், எந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்பு மகாபாரதம் காலத்தில் அர்ஜுனுடைய கேள்வி. இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்குமா, பொருந்துமா, ப்ராக்டிக்கலி சரி வருமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அந்த காலத்திலேயே ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ இந்த காலத்தில் சொல்லவும் வேண்டாம், எல்லாத்துக்கும் உரியது ஆன்சர் எந்த காலமாக இருந்தாலும் ஒன்று தான். எந்த காலமாக இருந்தாலும் கலியுகமோ திரேதாயுகமோ துவாபர யுகமோ, துவாபர யுகம் தான் கிருஷ்ணர் காலம். அந்த காலத்திலே திரேதாயுகமே ராம பகவான், திராபர யுகமே கிருஷ்ண பகவான், கலியுகமே ராமகிருஷ்ண பகவான் ஒரு பாட்டு வரும். அதனால் அந்த திரேதா யுகத்திலேயே துராபர யுகத்திலேயே இது சரி வருமா, ப்ராக்டிக்கலி இது மனசு அடங்க மாட்டேங்குதுங்கிறாங்க. எந்த காலத்தில் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ், செல் இல்லாத காலத்தில் சாஸ்திர விஷயங்களை கற்று அர்ஜுனனுக்கு பெரிய தபஸ் செய்த மகாபாகு தனஞ்சயன், வெற்றி கண்ட பெரிய வீரனான அர்ஜுனனுக்கு மனம் அடங்கவில்லைங்கிறாங்க. எப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு? ஒரு பறவையை பார்த்து சுடுனாம வில்லு அம்பு எய்னோடனே கண்ணையே பார்த்து, கண்ணை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியலேன்னு அர்ஜுனன் அம்பு எய்ததா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறு வயதிலிருந்தே மனம் ஒருமுகப்பாட்டுடைய அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வியானது வந்தது. சுருக்கமாக சொன்னால், இந்த உபதேசமானது மனசு அடங்க மாட்டேங்குதே, மனசு ஒருநிலைப்படாத இருக்கின்ற மனமானது, அது இந்த காலத்தில் அர்ஜுனுடைய கேள்வி ஞானத்தை பெற்று பகவத்கீதை முதலியவளை கற்று ஞான நிஷ்டையை அடைய முடியுமா? ஏன்னா மனசு அடங்க மாட்டேங்குது, பலவந்தமாக இழுத்து செல்கின்றது. காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு வாக்கிங் போகணும்னா முடியலை, காலையில் எந்திரிச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னா முடியலை, வாட்ஸ்அப்பில் பார்த்து 6 மணிக்கு நம்ம செயலி ஜூம் கிளாஸு அட்டன் பண்ணுவோம், கடைத்தேறதுக்கு வழியை பார்ப்போம், உருப்படியாக ஒன்று எதையாவது வாழ்க்கையில் எதை கேட்கணுமோ அதை கேட்போம். 25, 50, 60 வருஷமாக கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, இதையாவது கேட்போமே, ஏற்கனவே கேட்டதில் எல்லாம் வேஸ்ட்டு தான், அது மாதிரி இதில் இதுவும் வேஸ்டானாலும் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையானது ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா பகவான் சொல்கிறாரு, எல்லாம் பழக்க வழக்கம்தான், அவ்வளோதான். எல்லாம் அதுக்கு பதில் என்ன? பழக்கம்தான். ஏதோ சொல்லுவாங்கள்ல, நம்ம பழகிக்கிடுவோம், அது மாதிரி எல்லாமே பழக்கம்தான், எல்லாமே நம்மளுடைய ஹேபிச்சுவல். நம்ம எவ்வளவோ இதில் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவருடைய பழக்கத்தை பொறுத்து. அது இந்த இடத்துல பகவான் அபியாசம். பகவான் அடுத்து சொல்கிறார், உண்மைதே அர்ஜுனா, சந்தேகம் இல்லை, அது உண்மைதே. மனசு சஞ்சலப்படக்கூடிய இறைவனுடைய படைப்பே அப்படி. நம்ம நிறைய அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்க போகிறோம். மனமானது மாயையிலிருந்து வந்தது, மாயையிலிருந்து திரிபுணாத்மிகா மாயான்னு சொல்வார் பின்னாடி வர்ற அத்தியாயத்தில். 3 குணங்களினுடைய சேர்க்கை. என்னது? சத்துவம், ரஜஸ், தமோ குணம். அதனால் 3 குணங்களுடைய சேர்க்கைனா 3 குணங்களினுடைய சுபாவமும் இருக்கும்ல. அமைதி, சத்துவகுணம்,
ஆக்டிங், பொய், போட்டி, பொறாமை, ஆசை, ரஜோகுணம். இந்த வேதாந்த கிளாஸுக்கு கேட்காமல் இருக்கிறது தமோகுணம். காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகாமல் இருக்கிறது தமோகுணம். எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே என்ன செய்யலாம்னு உட்கார்ந்து இருக்கிறது தமோகுணம். இதெல்லாம் இருக்கும். அதனால் தப்பு இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? எது தப்பு? இதை சொல்லுவாங்கள்ல, தவறு செய்வது தவறல்ல, தவறை தொடர்ந்து செய்வது தவறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா குணமும் இருக்கும். ஆனால் நம்ம கிடைத்தேறணும்னா சத்துவ குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்கள் ஹைலைட். அந்த சத்துவ குணத்தை வளர்க்குறது எல்லா சாதனைகளையும் அபியாசம் வைராக்கியம்னு பகவான் சொல்கிறாரு. அந்த அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் மனசை ஒருமுகப்படுத்தலாம். உனக்கு சாஸ்திர விஷயமானது புரியும். உன்னுடைய மனமானது சுத்தமாகும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வாய், எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டாய், எதை படிப்பாயோ அதை படிப்பாய், மனம் தூண்டும் அப்படிங்கிறார் பகவான். இந்த அபியாசம் வைராக்கி வர்றதுக்கு என்ன செய்யணும்? அதே இப்போ அதுதான் பூஜை, ஜபம், தியானம் முதலிய. அவ்வளோதான். குரு நமஸ்காரம், சத் சங்கம். சுருக்கமாக சொன்னால் சத் சங்கம். சத் சங்கத்தில் எத்தனையோ வெரைட்டியான சத் சங்கங்களாக இருக்குது. இருக்கிறதுலே உயர்ந்த சத் சங்கம் எது? எந்த சத் சங்கம் பிரம்மனை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் பேசுகின்றதோ அதுதான் உயர்ந்த விஷயங்களை போதிக்கக்கூடிய, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, சத் விஷயங்களை போதிக்கக்கூடியது சத் சங்கம். ரமண பகவான் சொல்கிறார், சத் சங்கம்னாலே சத்தை, இருப்பை பற்றி, பிரம்மத்தை பற்றி சத்தான விஷயங்களை போதிக்கக்கூடியது, ஒருவர் உரையாடக்கூடியது சத் சங்கம் அப்படிமா. அதுக்கு என்ன சரி இதே. அப்போ அர்ஜுனுக்கு இனி ஒரு கேள்வி வந்தது. அப்படி என்றால் ஒருவன் அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் சாஸ்திர விஷயங்களை கற்று அவன் ஞானத்துக்கு நிஷ்டையை அடைவதற்கு முயற்சியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் இறந்து விடுகின்றான். அவனுடைய நிலை என்ன? பதில், பகவானுடைய பதில், அவன் நாசமாவானா என்றால் பகவானுடைய பதில், பகவான் உவாச பார்த்த ந இக ந அமுத்ர அப்படிங்கிறார். இந்த லோகத்திலும் மறுலோகத்திலும் விநாசகதஸ்ய ந வித்தியது. நாசம் என்பது இல்லை, அழிவது என்பது இல்லை சொல்கிறாரு. நல்ல பாருங்க, இந்த லோகத்தில் என்னது, அவன் உயிரோடு வாழும் பொழுது அவனுக்கு டைம் வேஸ்ட்டுங்கிறது கிடையாது. அழிவு என்பது இல்லை. அது மட்டுமல்ல, உயிர் பிறந்த பின்பும் அவன் அழிவது என்பது இல்லை. உயிரோடு வாழும் பொழுதே அவன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எதை செய்ய வேண்டுமோ அதை அவன் செய்தவனாகின்றான். இது கிருதகிருத்திய பாரத அப்படிம்பார். செய்ய வேண்டியதை, அறிய வேண்டியதை, படிக்க வேண்டியதை, சிந்திக்க வேண்டியதை, கேட்க வேண்டியதை கேட்டவனாகின்றான். ஏ அர்ஜுனா, எது இக லோகம். அதனால் உயர்ந்த காலத்தை பயன்படுத்துறதுலே எல்லா காலமும் முக்கியம்தான். சர்வைவல், ட்ரீட்மெண்ட், வேலை, கடமை, பொறுப்பு, எல்லா காலமும் முக்கியம்னு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா காலம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதை இப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். வி ஆர் நாட் ரிஜெக்ட் எனிதிங், எவ்ரிதிங் வி ஆர் அக்செப்டட்னு சொல்லுவாங்க. எதையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணலை. பூஜை பண்ணாத, ஜபம் பண்ணாத, தியானம் பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு எதையுமே ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்கள்ல, வேதாந்தம் படிக்காத. சில பேர்த்துக்கு தத்துவமசினாலே வேதாந்தம்னாலே அலர்ஜி. அந்த ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்குள்ளே அதிலேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்கிறது இல்லை. எல்லாமும் படி, எல்லாமே செய், ஆனால் வேதாந்தமும் படிக்க வேண்டும். நம்மை பற்றிய விசாரத்தை படிக்க வேண்டும். பகவானோட சொல்ல போகிறார். அடுத்த அத்தியாயம் சொல்ல போகிறார். நம்ம சொல்லுவோம்ல,
என்னை பற்றி யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்கன்னு. அதே தான் பகவான் சொல்ல போகிறார். என்னை பற்றி யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க, நான் வெண்ணை தின்னதவே போயாமல் அதவே வருஷம் முழு நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல போகிறார். என்னை பற்றி யாருமே, என் கேரக்டரை பற்றி யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்கன்னு சொல்லுவார். யாருமே நான் கோபிகளோட லீலைகள் பண்ணதையும் வெண்ணை தின்னேந்து எல்லாம் நினைக்கிறாங்களே ஒழிய என் உண்மைத்தன்மை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவார். பகவானே சொல்கிறார். அதனால் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க, கிளாஸுக்கு வாங்கன்னா வரமாட்டுறாங்க, என்ன வாட்ஸ்அப்பில் போட்டாலும் புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்கன்னு கவலைப்படக்கூடாது. சரி, அது இகலோகம், இந்த லோகத்தில் கேட்க வேண்டிய பகவத்கீதையை கேட்பதே புண்ணியம். அப்போ மற்றெல்லாம் கேட்குறது புண்ணியம் இல்லையா? அப்படின்னா புண்ணியந்தேன். சரி, இகலோகம் தஸ்ய வித்தியதே நகி கல்யாணகிருத்துனா யாரெல்லாம் சாஸ்திர விஷயங்களை கேட்கின்றார்களோ அவர்கள் மோட்சத்தை அடையக்கூடிய மார்க்கத்தில் காலடி எடுத்து வைத்தார்கள். அதனால் நான் சொல்லுவாங்கள்ல, காலை முன்னோக்கி வச்சா பின்னோக்கி வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, பின்னோக்கி வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு மேலும் மேலும் தாதகச்சதி, அவங்கள் கீழாநிலையை தாத்தனா மகனேங்கிற திருவர் சொல்ல, மகனே நீ வா அப்படின்னு சொல்லும்ல, அது மாதிரி இந்த இடத்துல தாதகச்சதி விநாசம் என்பது தாத்தனா மகனே, அப்பா மகன் என்றதில் ஒரு உறவு, தாத்தனா அப்பா மகனுடைய உறவு. இந்த இடத்துல குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக இதில் வரும். குருதேவ பரம் பிரம்மா மாதா பிதாச்ச தொமேவ மாதா பிதா தொமேவ பந்துச்ச சகாத்வமேவ அப்படின்னு வரும். தொமேவ வித்யா திரவிணம் தமேவ அப்படின்னு வரும். மாதா நீதே அம்மா அப்பான்னு குருவுடைய ஒரு பாட்டு இருக்குது, ஒரு சுலோகம் இருக்குது. ஏன்னா குரு அம்மா உடலைத்தான் கொடுக்கிறார், ஆனால் குரு அறிவில் இவனுக்கு மோட்சத்தையே கொடுக்கிறார். அறிவை கொடுத்து அவர் பிறப்பவே குரு அறிவுங்கிற பிறப்பை கொடுக்கின்றார். அதனால் மகனே என்றான்னா, கிருஷ்ணன் அர்ஜுனனை மகனே என்று அழைக்கிறார். மகனே கீழாடு துர்கதிம், கீழான கதியானது இல்லைங்கிறார். கீழான கதினா என்ன? மரம் செடி கொடி மிருகங்கள் பட்சிகள் அந்த பிறவியானது கிடைக்காது. கீழே அதில் நரலோகம் என்பதும் கிடையாது, நரகலோகம் என்பதும் கிடையாது. கீழே மரம் சொல் எல்லா பிறப்பும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய், அது மாதிரி இந்த மனித பிறவி பிறந்து சாஸ்திர விஷயங்களை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கீழான பிறவியானது கிடைக்காது. இடையில மோட்ச மார்க்கத்தில் அவர்கள் சென்றவர்கள் என்று உறுதிமொழி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். கண்டிப்பாக அடுத்த பிறவி என்ன? 41வது ஸ்லோகம். பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே ஸ்ருதீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகப்ரஷ்டோ அபிஜாயதே. இந்த இடத்துல யாரெல்லாம் ஆன்மீக மார்க்கத்தில் வேதாந்த மார்க்கத்தில் சாஸ்திர விஷயங்களை கேட்கிறார்களோ அவர்கள் அடுத்த பிறவியில் ஸ்ரீமதாம் கேஹே. ஸ்ரீமதாம், ஸ்ரீ அப்படின்னா என்னது? சகல ஐஸ்வர்யங்களும் உடையவர்களுடைய வீட்டில் அவன் பிறக்கின்றான். அதே இந்த இடத்துல இது சுச்சீனாம் குரல். இந்த இடத்துல சுச்சீனாம் சொன்னால் ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்களுடைய விஷயத்தில், தெய்வீக குடும்பத்தில், தெய்வத்தை ஆஸ்திகர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். அதே என்னுடைய சாரம். அதுக்கு முதல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இறந்த உடனே. ஏன்னா இறந்த உடனே பகவானால் தான் சொல்ல முடியும். இறந்த பின் நிலை என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. இருக்கிற நிலையை நம்மளால் சொல்ல முடியல.
அடுத்து என்ன நிலை? இப்போ மணி 6:17ன்னா 6:18க்கு என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 6:20க்கு நான் எங்கே இருப்பேன், என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ இறந்த பின்பு நிலை யார் சொல்ல முடியும்? பகவானால்தான் சொல்ல முடியும், அவதாரத்தினால்தான் சொல்ல முடியும், கிருஷ்ண பகவானால்தான் சொல்ல முடியும். அதனால தான் அர்ஜுனன் கேட்டான், உன்னை தவிர இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு 38வது ஸ்லோகத்தில் சொன்னான். உங்களை தவிர எங்களை தவிர யாராலும் இதற்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் இது நீங்கள் தான் செய்ய வேண்டும், நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்பது அர்ஜுனுடைய கேள்வியை கேட்டான். விமூடோ பிரம்மணப்பதிகி பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமா. அதாவது இறந்த பின்பு மேல் லோகம் சென்று அங்கு எல்லாம் நல்லா அனுபவித்து விட்டு, மேல் லோகம்னா சொர்க்கலோகமோ இல்லை பிரம்மலோகம் சொல்கிறாங்க, பிரம்மலோகம் சென்று அங்கு இருந்து அங்கு பிரம்மாவிடம் சாஸ்திரம் கேட்டு ஞானத்தை பெற்றால் அங்கேயே அவன் மோட்சத்தை அடைந்து விடுவான். அப்படி அங்கே மோட்சத்தை அடையலேன்னு சொன்னால் இந்த லோகத்தில் புனிதமானவர்களுடைய ஆத்ம ஞானத்தை உடையவர்களுடைய பக்தி உடையவர்களுடைய தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றுவர்களுடைய பெரிய செல்வந்தர்களுடைய வீட்டில் இவன் பிறக்கின்றான். அதை என்னுடைய சார், செல்வந்தர்களுடைய வீட்டில் இவன் பிறக்கின்றான். அதே இதில் அதனுடைய அர்த்தம் மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரம். கோவிந்தராஜ் மைக் ஆன் உங்க ஆஃப் பண்ணுங்க, நீங்க மைக் ஆஃப் பண்ணி பேசுங்க. ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய மைக் ஆஃப் பண்ணுங்க. 6 பேர்